இருந்தால் தான் ரேஷன் கார்டா? வீடு இல்லைன்னா ரேஷன் கார்டு இல்லையா? நான் கேட்குறேன். ஒரு ஆதார் கார்டு இல்லை, வீடு இருந்தால் தான் ஆதார் கார்டா? சொல்லு. எங்கன்னா ஒரு ஸ்கூலில் சேர்க்கனா கூட, அம்மா உன் பிள்ளைங்கள நாங்கள் சேர்க்கணும், ஆதார் கார்டு வச்சுக்கிறான்னு கேட்குறாங்க. நாங்கள் எங்கே வந்து போகிறது? அதனால விஜயை நம்புகிறோம். ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. விஜய் சார் தான் வரணும். ஆனால் இந்த வர கட்சியெலாம் ஒன்று கூட எதுவும் உதவி பண்ண மாட்டாங்க. அவர் தான் செய்வார். அவருக்கு தான் இந்த வாட்டி ஓட்டு. எங்கள் ஓட்டுலாம் எங்கள் ஓட்டு எல்லாமே எங்கள் அண்ணனுக்கு விஜய்க்கு தான் எங்களுக்கு இந்த வாட்டி ஓட்டு. அவர் நம்பிக்கையாக வரணும். அவர் வந்தே தீரணும். இந்த வாட்டி அவர் வந்து மக்களுக்கு எல்லாருக்கும் நல்லது செய்யணும். எல்லா ஊருக்கு ஃபுல்லாக செய்யணும். மக்களுக்கு எல்லாருக்கும், ஏழைங்களை ரோட்டில் உட்காந்துறவங்களுக்கு ஆதார் கார்டு தரணும், ரேஷன் கார்டு வாங்கி கொடுக்கணும், எல்லாமே பண்ணணும். அவர் அண்ணன் எங்களுக்கு நாங்கள் எப்பவுமே விஜய் ரசிகர் தான். ஆனால் குழந்தைலேருந்து அவர் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ அவர் ஆட்சியில் வந்தார்னா எங்களுக்கு பொறுப்பு இல்லாதவங்களுக்கு ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, வீடு எல்லாமே வாங்கிட்டு நீங்கள் ஆட்சியில் வந்தீங்கன்னா இன்னும் நாங்கள் உங்களுக்கு வருஷம் முழுவதும் உங்களுக்கு ஓட்டு உங்களுக்கு தான் நாங்கள் போடுறது. எங்கள் விஜய் என்னதான் எங்களுக்கு பெருசானாலும் வீடு கொடுக்கணும், எங்களுக்கு ஓட்டு எல்லாமே அவங்களுக்கு தான் போடுவோம் பெருசாயிட்டா. எனக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு ரொம்ப பயமாக இருக்கு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அந்த கோடி ஜனம் உதயசூரனுக்கு தான் போட்டிருந்தாங்க எங்கள் வீட்டில் எல்லாருமே. இப்போ விஜய் சாருக்கு தான் போட போகிறாங்க. விஜய் நல்லதாக செய்யணும். செய்யலைன்னா அவரை தட்டி நாங்கள் கேட்போம். மக்களுங்களாம் ஆர்வமாக இருக்குது. விஜய் வருவாரா, ஏழைங்களுக்கெல்லாம் செய்வாரா? கலைஞர் ஆட்சி ஒன்றும் பண்ண மாட்டாங்களே, ரோட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் கூடி தர மாட்டாங்களே, கேட்டாக்கா அங்கே போ இங்கே போ அங்கே வான்றாங்க. எங்களுக்கு அது பிடிக்கல. வயசானங்களாம் அழிய விடுது. அதனால் நாட்டாக மதிக்கணும்பா. எங்களுக்கு அவர் வரணும், நல்லதாக செய்யணும். நாங்கள் கேட்க முடியலன்னா போலீஸ்காரங்க உள்ளே விட மாட்டாங்க. அவங்கள போய் நாங்கள் முதலமைச்சரை பார்க்குறோன்னா உள்ளெல்லாம் அலர்ட் கிடையாது. அவர் அங்கே போய்கிறாரு, வெளிநாட்டுக்கு பெங்களூருக்கு போய்கிறாரு, மலேசியாவுக்கு போய்கிறாங்கன்னு தெத்து விட்டுறாங்க. விஜய் பார்க்கணுன்னா முடியும்பா. மக்கள் மனசு வச்சா கண்டிப்பாக முடியும் விஜய் பார்க்க. ஆமாம், கண்டிப்பாக நடக்கும். மக்களுக்கோசம் கூத்தாடின்னு சொல்கிறாங்க. நாக்கில் எலும்பில்லாதவங்க 10 பேர் சொல்லலாம் அவரை கூத்தாடின்னு. எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் கூத்தாடி இல்லை, ஒரு டான்ஸு, ஒரு இதுவாக நடிக்கிறாரு. அவர் வீட்டை குடும்பத்தை பார்க்குறாரா, அவர் ஃபேமிலியை பார்க்குறாரா, மக்களுக்கு செலவு பண்ணுறாரா இல்லையா, அரசியலுக்கு வராரா? அது போகிறோம்பா. ஆட்சியில் வரதுக்கு முன்னாடியே விஜய் சார் ஒருத்தவங்க வாட்ச்மேனை சாவடிச்சதுக்கு போய் பார்த்துட்டு ஆறுதல் சொல்லிட்டு வந்தவர். அவர் ஆட்சியை பார்த்து போகல, மனசால பார்த்து தான் அவர் போனது. மற்றபடி வேறு எதுக்கும் போகல. நம்மள ஆட்சியில் போனால் இவ்வளோ பணம் அவர் ஒரு படம் நடித்தாலே எக்கச்சக்க பணம் தான். அவர் அதெல்லாம் வேணாம், மக்களுக்கோசம் ஒரு நல்லது செய்யலான்ட்டு அவர் வராரு. ஏன்னா விஜயகாந்த் சார் கூட இருந்ததுனால அவர் என் தம்பின்னு அவர் விஜயகாந்த் சார் சொன்னனால அவர் நல்லது செய்யணும், அவர் இடத்துலேருந்து விஜயகாந்த் சார் இடத்துலேருந்து விஜய் நல்லது செய்யணுன்ட்டு அவர் செய்கிறாரு. அவ்வளோதான். எங்கள் ஓட்டு எல்லாமே விஜய் சாருக்கு தான், வேறு யாருக்குமே கிடையாது. எங்கள் பிள்ளைங்களுக்கு கூட நாங்கள் வளர்ந்தா கூட எங்கள் சாருக்கு தான், எங்கள் விஜய் சாருக்கு தான் ஓட்டு போட சொல்லுவோம். வேறு யாருக்கும் நாங்கள் எல்லா சூரியனுக்கு தான் போட்டிருந்தோம். அவங்க ரொம்ப இது பண்ணுவோம். நாங்கள் இப்போ எல்லாருமே விஜய்க்கு தான் ஓட்டு போடுறது இருக்கிறோம். நாங்கள் எப்போவுமே விஜய் ரசிகர் தான். ஆனால் குழந்தைலேருந்து அவர் விஜய் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ அவர் ஆட்சியில் வந்தார்னா எங்களுக்கு பொறுப்பு இல்லாதவங்களுக்கு ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, வீடு எல்லாமே வாங்கிட்டு நீங்கள் ஆட்சியில் வந்தீங்கன்னா இன்னும் நாங்கள் உங்களுக்கு வருஷம் முழுவதும் உங்களுக்கு ஓட்டு உங்களுக்கு தான் நாங்கள் போடுறது. எப்போவுமே சரி, நாங்கள் ரசிகர்ன்றதுனால உங்களுக்கு தான் அந்த ஓட்டு. நீங்கள் ஆதார் ப்ரூஃப் இல்லாதவங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா இன்னும் அதிக மக்கள் உங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அந்த ஒரு இது மட்டும் நீங்கள் செஞ்சு கொடுத்துருங்க. இப்போது ஸ்டாலின் எடுத்துக்குங்க. ஸ்டாலின் இப்போ ஒரு படத்தில் நடித்தார். இப்போ அவர் மட்டும் என்ன எங்களுக்கு செஞ்சால், இப்போ இங்கே ஒரு கேம்ப் போடுறதுக்கு கூட ஆதார் கார்டுங்க இல்லாதவங்களுக்கு, ப்ரூஃப் இல்லாதவங்களுக்கு எல்லாம் எழுதுறதுன்னு தான் சொன்னாங்க. ஆனால் அவங்க நாங்கள் ஏதாச்சும் ப்ரூஃப் இருந்தால் தான் நாங்கள் எழுதுவோன்றாங்க. நீங்கள் ஆட்சியில் ஜெயிச்சு வந்தீங்கன்னா ப்ரூஃப் இல்லாதவங்களுக்கு ப்ரூஃப், நீங்கள் ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு இதெல்லாம் எழுதி கொடுத்தீங்கன்னா உங்களோட ஓட்டு இன்னும் மக்களோட ஓட்டு உங்களுக்கு தான் இன்னும் அதிகமாக விழுவோம். மக்களோட ஓட்டு இதுக்கு மேலே யாரும் நம்ப மாட்டேன். விஜய் சார் மட்டும்தான். ஆமாம், விஜய் சார் மட்டும்தான். இன்னும் எதுவுமே எங்களுக்கு யாரும் எதுவும் பண்ணலை. இங்கே ஸ்கேட்டிங்கில் கேம்ப் போட்டதுக்கு ப்ரூஃப் எல்லாமே எழுதுறாங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு ஏதாச்சும் ப்ரூஃப் இருக்கணும், டிசி இருக்கணும், பிறந்த சர்டிஃபிகேட் இருக்கணும். எங்கள் காலத்தில் எங்கள் அப்பா அம்மாலாம் எதுவுமே இது பண்ணலை. எங்களுக்கு ப்ரூஃப் கிடையாது.
நீங்கள் ஆட்சியில் வந்து எங்களுக்கு இது ஒரு வேலை செஞ்சிட்டிங்கன்னா எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அவர் ஆட்சியில் வந்து இதெல்லாம் எங்களுக்கு செய்யணும். ஏன்னா நாங்கள் ரசிகர், அவரோட ரசிகர், அவ்வளோதான். எங்கள் வீட்டில் எங்கள் தம்பியிலேருந்து நானிலேருந்து என் பையன்லேருந்து எல்லாருமே அவங்க ரசிகர் தான். விஜய் சார் தான் வரணும். ஆனால் இந்த வர கட்சிலாம் ஒன்று கூட எதுவும் உதவி பண்ண மாட்டாங்க. அவர் தான் செய்வார். அவருக்கு தான் அந்த வாட்டி ஓட்டு எங்கள் ஓட்டுலாம். வருஷமா எத்தனை பேர் யாருக்கெல்லாம் ஓட்டு போட்டீங்க? நான் ஜெயலலிதா அம்மாவுக்கு போட்டேன், எம்ஜிஆருக்கு போட்டேன். இப்போ ஏன் விஜய்க்கு போடணும்? விஜய்க்கு தான் போடுவோம் இப்போ இந்த வாட்டி. அவர் நல்லா செய்வார். ஒரு இது என்ன நம்பிக்கை? நம்பிக்கை அவர் செய்வார். எப்படி உங்க மக மாதிரி நம்புறீங்களா? ஆமாம். என்ன கோரிக்கை வைப்பீங்க இப்போ விஜய் அவர்களை பார்த்தா? ஆ விஜய் அவங்களை பார்த்துட்டோன்னா என்ன சொல்லுவீங்க? அவர் தான் சொல்லணும், ஜெயிப்பாருன்னு சொல்லுவோம். ஜெயிப்பாருன்னு சொல்லுவோம். ஜெயிப்பாருன்னு சொல்லுங்க. ஆமாம் ஆமாம். அவருக்கு தான் வந்தார். எங்கள் ஓட்டு விஜய்க்கு தான். எங்கள் ஓட்டு எல்லாம் எங்கள் ஓட்டு எல்லாம் ஓட்டு விஜய்க்கு தான். விஜய் சார், விஜய் வரணும், விஜய் வரணும், விஜய் வரணும். விஜயை நம்புகிறோம். ஆமாம். இந்த ஒரு மரம் பார்ப்போம். அவரும் செய்யலைன்னா தேர கட்டுருவோம் நாங்கள். அவ்வளோதான். அவர் வரணும். ஆமாம். ஆதார் கார்டு இல்லைன்னா ஆதாருக்கு 100 கை இல்லை 500 கை கேட்குறாங்க. அதான் தப்பு தப்பாக பேசுகிறாங்க. வேற எதனா இல்லைன்னா அவர் கரெக்டாக செய்யணும்ப்பா. அதான் அதுக்கு தான் விஜய் வர வைக்கிறோம் நாங்கள். ஆமாம். ரேஷன் கார்டு இல்லை, எல்லாருக்கும் ரேஷன் கார்டு இல்லை. இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் வீடு இருந்தால் தான் ரேஷன் கார்டா? வீடு இல்லைன்னா ரேஷன் கார்டு இல்லையா? நான் கேட்குறேன். ஒரு ஆதார் கார்டு இல்லை, வீடு இருந்தால் தான் ஆதார் கார்டா? சொல்லு. எங்கன்னா ஒரு ஸ்கூலில் சேர்க்கனா கூட, அம்மா உன் பிள்ளைங்கள நாங்கள் சேர்க்கணும், ஆதார் கார்டு வச்சுக்கிறான்னு கேட்குறாங்க. நாங்கள் எங்கேருந்து போகிறது? அதனால விஜயை நம்புகிறோம். அவர் கண்டிப்பாக செய்யலைன்னா பார்ப்போம். அவரும் ஆட்சிக்கு வர வச்சு பார்ப்போம். செய்யலைன்னா அவரே வச்சு நாங்கள் யாரை கட்டுவோம். அவ்வளோதான். எல்லா ஆட்சியை பார்த்துட்டோம். செய்யலை யூரியம் பார்ப்போம். யூரியம் செய்யலைன்னா நாங்கள் அடுத்த முடிவு எடுத்து வேறு பார்ப்போம். எங்கள் ஓட்டு எல்லாமே எங்கள் அண்ணனுக்கு விஜய்க்கு தான் எங்கள் இந்த வாட்டி ஓட்டு. அவர் நம்பிக்கையாக வரணும். அவர் வந்தே தீரணும். இந்த வாட்டி வந்து அவர் வந்து மக்களுக்கு எல்லாருக்கும் நல்லது செய்யணும். எல்லா ஊருக்கு ஃபுல்லாக செய்யணும். மக்களுக்கு எல்லாருக்கும். ஏழைங்களை ரோட்டில் உட்காந்துறவங்களுக்கு ஆதார் கார்டு தரணும், ரேஷன் கார்டு வாங்கி கொடுக்கணும், எல்லாமே பண்ணணும். அவர் அண்ணன் வந்து எப்படி நம்புறீங்க அவர் செய்வார்? அண்ணன் வந்து செய்வார். நம்பிக்கை தான் அது. எங்களுக்கு நம்பிக்கையாக இருக்கும். செய்யணும் அவர் எல்லாமே. எங்கள் விஜய் அண்ணாதான் எங்களுக்கு பெருசானாலும் வீடு கொடுக்கணும். எங்களுக்கு ஓட்டு எல்லாமே அவங்களுக்கு தான் போடுவோம். பெருசாகிட்டா யாருக்கு போடுவீங்க? எங்கள் விஜய் சாருக்கு தான் போடுவோம். விஜய் சார். விஜய் சாரை பார்த்துருக்கீங்களா? பார்த்துக்குறோம். எதில் பார்த்தீங்க? படத்துலையா? என்ன படம்? நாங்கள் வாரிசில் பார்த்துக்குறோம். எல்லா படத்துலேயும் பார்த்துக்குறோம். அவர் எல்லாத்துலேயும் நடிப்பார். அவருக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் இதுமாரி எல்லாத்துலேயும் லைக் நிறைய போடுவாங்க. அவருக்கு ஒரு நொடி ஒரு படத்தில் நினச்சாலே அவருக்கு ஒரு காசு கிடைக்கும். காசுக்கு வேணாம், எங்கள் மக்களுக்கு நான் காசு கூட வேணாம், எங்கள் மக்களுக்கு நான் செலவு பண்ணிட்டு போகிறத சொல்லுவாங்க. யார் பிடிக்கும்? விஜய் சார். விஜய் சார் பிடிக்குமா? சொல்லு. விஜய் சார் தளபதி. தளபதியா? விஜய் சார் பிடிக்குமா? எவ்வளோ பிடிக்கும்? விஜய் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்குமா? ஓட்டு போடுவியா? ஓட்டு போடுவியா? யாருக்கு ஓட்டு போடுவேன்? விஜய். எங்கள் ஓட்டு ஃபுல்லாக 2026 விஜய் தான் ஓட்டு. முதலமைச்சர் அவர் தான் வரணும். எங்களுக்கு அவருக்கு தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா இதுலேயும் மதிக்கிறது கொள்வது எல்லாமே விஜய் வந்து எங்களுக்கு பண்ணுறது எல்லாமே அவர் தான் எலெக்ஷனில் அவர் தான் வரணும். இந்த எலெக்ஷனில் 26 அவர் தான் முதலமைச்சராக இருக்கணும். நாங்கள் இன்ன வரைக்கும் பார்த்ததில்ல. இங்கே தான் வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்ன வரைக்கும் நாங்கள் சார் பார்த்தது கிடையாது. நாங்கள் அவரை பார்த்தீங்கன்னா, ஐயா நாங்கள் வீடு இல்லாத இருக்கோம், எங்களுக்கு ஒரு வீடு எங்களுக்கு ஒரு வீடு எடுத்து ரெடி பண்ணி கொடுங்க ஐயா அப்படின்னு நாங்கள் கேட்போம். ஆட்சியை நல்ல மாதிரியாக நடத்துங்க ஐயான்னு கேட்போம். கண்டிப்பாக செய்வார்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. நாங்கள் கண்டிப்பாக நம்பிக்கைனால தான் நாங்கள் இவ்வளோ உறுதியாக இருக்கோம். நாங்கள் விஜய் சார்கிட்ட ஜென்ஸோட லேடிஸ் தான் அதிகமான ஓட்டே வரும். லேடிஸுக்கு தான் அதிக ஓட்டு வரும். ஏன்னா எங்களை வந்து அவ்வளோ மனசில் வந்து இறங்கிட்டார் அவர் விஜய் சார். அதனால் எங்கள் ஓட்டு எல்லாம் விஜய் சாருக்கு தான் இருக்கும், வேறு யாருக்குமே கிடையாது. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. எனக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு ரொம்ப பயமாக இருக்கு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.